லவ்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்பீட் அண்ட் லவ் சீரீஸோட 15th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹீரோ வந்துட்டு ஒரு கால் வருது சொல்லி பேச போகிறார் இல்லையா. அப்போ ஹீரோயின் தேடிட்டு வராங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. உனக்கு போதை அதிகமாகிடுச்சா என்ன அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன். நான் வந்து என்னோட ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு எந்த காரணமும் கிடையாது. எங்கள் அம்மா கேட்குறாங்க, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணட்டும், எந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணட்டும் அப்படின்னு கேட்கும்போது, நீ இதை பற்றி உங்கள் அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. என்ன கனடாக்கு வர சொல்கிறாங்க, கனடாவில் ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலில் ஜாயின் பண்ணி படிக்க சொல்கிறாங்க. உன்னால் வந்து என்னை பிரிஞ்சு இருக்க முடியுமா, இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் நம்மளால் செட் பண்ணிக்க முடியுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ முழிக்கிறார், என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். அப்போ ஹீரோவையே பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு கிஸ் பண்ணிடுறாங்க ஹீரோவை. ஹீரோக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நிறுத்திட்டு, நீ என்ன உன்னோட நிலையில் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் ஹீரோயின் கிஸ் பண்ணும்போது இந்த டைம் அவராலே அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் என் நிலையில் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை திருப்பி கிஸ் பண்ணுறாரு. இப்படியே இவங்க டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பின்னாடி இந்த எல்லாம் கூப்பிட்றாங்க, மூமு எங்கே இருக்க, உன் கால் முடிஞ்சுதா இல்லையாடா, வாடா சிக்கன் விங்ஸ் ரெடி ஆகிடுச்சு அப்படி சொல்கிறாங்களா. அது கேட்குது. ஆனாலும் இவங்க விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஹீரோயின் சுதாரிச்சிக்கிறாங்க. அச்சிச்சோ அப்படி சொல்லிட்டு ஓடிடுறாங்களா. அங்கே போனால் அவங்க கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. பார்க்குறவங்கள எல்லாம் நினச்சிக்கிட்டாங்கன்னா ஹீரோ தான் ஏதோ திட்டி அமிச்சிட்டாரு போல, அதனால தான் பிள்ளை அழுது நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா. ஸோ ரெண்டு பேர் கண்ணுமே கலங்கிருக்கு. அங்கேருந்து வந்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கை தொடுறாங்களா. அப்போ ஹீரோ வந்து கையை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அப்போ ஹீரோயினுக்கு பிளஷிங் ஆகிடுது. எதிர்க்க நானும் வந்து கேட்குறேன், என்னடி உனக்கு போதை அதிகமாகிடுச்சா, உன் மூஞ்செல்லாம் ஒரு ரெட்டாக இருக்குது, இந்த தண்ணி குடினா. ஹீரோ கையை விட மாட்டுறாரு. இல்லை எனக்கு தண்ணி வேண்டாம் சொல்கிறாங்க. அப்புறம் அவரே கேட்குறாரு, தண்ணி வேணுமான்னு கேட்டால் இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இன்னுமே ஹீரோயின் கையை டைட்டாக பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்போ அங்கே 5 ஒர்க்ஸு போகுது. எல்லோரும் அவங்க விஷஸை வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா சம போதை ஆகிடுச்சு. அவங்க அப்படியே தள்ளாடிட்டே வராங்களா. ஹீரோ தான் கீழேருந்து மேலே வந்து தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனோடனே விடமாட்டுறாங்க ஹீரோயின். போகாத சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் வந்துட்டு விட்டு போன பொக்கிஷம் கையில் கிடச்ச மாதிரி நினச்சிட்டு ஹீரோயின் ஃபுல் லவ்வோட ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டு பெட்லேயே படுக்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் 2 o'clock ஆகுது. அப்போ கூட ஹீரோயின் எழுந்துக்கல. அப்போ தான் மெதுவாக ஸ்லோவாக எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போதே வந்து நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது அவங்களுக்கு. ஐயோ அப்படி சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. அங்கே ஸ்டெப் மாம் வெளிலேருந்து கூப்பிட்றாங்க, என்னடி ஆச்சு, எதுக்கடி கத்துற அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு ஒன்றா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு, உனக்கு போதை தெளிஞ்ச பிறகு எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பேசலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாரா. ஒரு வேளை இவன் வந்து நான் சும்மா ஒரு போதையில் தான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு நினச்சிட்டானோ, நான் பண்ணதெல்லாம் அவனுக்கு வந்து இது பெருசாக தெரியாதோன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயினும் வந்து ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கேரேஜ்க்கு வா, நீ வந்து கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினும் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக போய் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஈவினிங் நைட்டும் ஆகுது. ஆனால் ஹீரோ வர காணும். அப்புறம் லேட் நைட் தான் வராரு. வரும்போது பார்த்தா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க ஹீரோயினை. ஸோ ஹீரோவும் போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு, சாரி எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது நான் தான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நடந்தது ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா. அவங்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ ரெக்ரெட் பண்ணுறியா, இப்போது நடந்தது எல்லாமே தப்பு நினைக்கிறியா, இப்போவும் கூட இன்னும் ரொம்ப லேட் ஆகலை, நீ சொல்லு, எதுவாக இருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் ரெக்ரெட்டே ஆகலையே, அந்த டைமில் நான் கொஞ்சம் இம்பல்சிவாக தான் பிஹேவ் பண்ணேன், அந்த டைமில் நான் ஒரு குழப்பத்தில் என்னால் எதையும் ஃபீல் பண்ண முடியல தான் அப்படி சொன்னோன்னே ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போகிறாங்க உள்ள. அப்போ வந்துட்டு ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து எதையோ எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட காமிச்சிட்டு, இதை நீ போட்டுக்கோ, என் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, நான் யாரை பற்றியும் சீரியஸாக எடுத்துக்கலாம், ஆனால் யாரையாவது நான் ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கிறேன்னா கடைசி வரைக்கும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினும் சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னது இது அப்படின்னு கேட்குறாங்களா. இது வந்து எங்கள் அம்மா எனக்காக விட்டுட்டு போன சொத்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லும்போது, உன்னோட உண்மையான அம்மாவான்னு கேட்குறாங்க. ஆமாம். அப்புறம் கேட்குறாங்க, இது எதுக்கு நீ எனக்கு தர அப்படின்னு கேட்கும்போது, இதை பற்றி ஒரு பெரிய கதை இருக்கு, ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு அதுக்கு டைம் கிடையாது, நான் போக போக மெதுவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்துலேயே போட்டு விடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் கேட்குறாங்க, இன்றைக்கி நைட் நான் அங்கே போகணுமா, நான் இங்கே இருக்குவா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்குறான். நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு ஹீரோ இவங்களை கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒரு வேளை தப்பாக இருக்குமோ, நான் இங்கே தங்கக்கூடாதோ அப்படின்னு சொல்கிறாங்களா. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேட்குற, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே இருக்கேனே ப்ளீஸ், அங்கே நிஜமாலே வைஃபை ஒர்க் ஆகலை, என்னால் ப்ரௌஸ் பண்ண முடியல, ப்ளீஸ் அப்படி சொன்னேன். சரி ஹீரோ ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு
குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இது ரொம்ப கசக்குமேன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா இல்லை அந்த ஸ்வீட்டாக இருக்குது அந்த காஃபி குடிச்சிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது தேங்க்ஸ் அப்படி சொல்கிறாங்க. நீ என்ன காஃபி குடிக்கிற அப்படி கேட்கும்போது இல்லை நேற்று சாப்பிட்டோம்ல அந்த காஃபி அப்படி சொல்கிறாரு. நான் வேணால் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கவான்னு கேட்டுட்டு வாங்கி குடிச்சு பார்க்குறாங்க. ஒரே கசக்குது, ஐயோ முடியலப்பா அப்படி சொன்னால் ஹீரோ வந்து கையில் இருக்க காஃபி கப்பையை கீழே வச்சுட்டு அவங்க கையில் இருக்க காஃபி கப்பையை எடுத்து ஓரமாக வச்சுட்டு உன்னை என்றைக்குமே நான் கசப்பானதை எதையும் அனுப்பிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்கள கிஸ் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் என்னன்னா இல்லை உன் பிட்டர் டேஸ்ட்டை மாத்திர அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டில் இருக்காங்களா. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஹீரோ மிஸ் பண்ணுற ஃபீல் வருது. அப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க, இத்தனை வருஷமாக நான் ஜின்னம் பிரிஞ்சிருந்தேன், அப்போல்லாம் எனக்கு எந்த ஃபீலுமே வரல. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் பார்த்த பிறகு எனக்கு ரொம்பவே மிஸ்ஸிங் ஃபீல் இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படி யோசிச்சுட்டு அவங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஷோ 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வீட்டிலே கொஞ்ச நேரம் நடந்துட்டுருக்காங்க. அப்போ யாருக்காவது தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். உடனே ஹீரோயின் வந்து எட்டி பார்க்குறாங்களா. ஹீரோ அங்கே நிற்கிறாரா. வந்து 2 பேரும் மீட் பண்ணலாம் பேசலாம் அப்படி சொல்லி வரும்போது கதவு ஓப்பன் பண்ணி அவங்க அப்பா உள்ளே வராரு. உடனே ஹீரோயின் அப்படியே ஒளிஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கேன், என்ன ஆச்சு அப்படி கேட்டால், இல்லை நீங்கள் ஏதோ கேம் விளையாடி ஏதோ ரிவார்ட்ஸில் ரெடீம் பண்ணணும் சொன்னீங்க இல்லையா, அது பார்க்க தான் நான் வந்தேன் அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இரு என் ஃபோன் சார்ஜில் இருக்குது, நான் போய் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் எடுத்து வரேன் அப்படி சொல்கிறாங்களா. அந்த சைட் கேப்பில் ஹீரோயினும் போயிட்டு கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா எதுக்கு என்ன வர சொன்ன அப்படி கேட்டாங்களா. ஓ நீ இன்னைக்கு வந்தது எனக்காக தானா அப்படின்னா, வேறு யாருக்காக அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் சும்மா தான் மெசேஜ் அனுப்பிச்சேன், எனக்கு மிஸ்ஸிங் ஃபீல்லாம் இல்லை அப்படி சொல்கிறாங்களா. இல்லையே உன் மெசேஜை பார்த்து அப்படியே எனக்கு தோணலையே அப்படி கேட்குறாங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இல்லை என் பேர் அவ்வளோ தடவை கூப்பிட்ருக்கே, ஒரு வேளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு நினச்சேன் அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான்லாம் யாரையும் மிஸ் பண்ணலப்பா அப்படின்ட்டு. சரி விடு நான் தான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்படியே மேலே இருக்க ஒரு பொருளை கீழே தள்ளி விட்டு கீழே எதுவும் எடுக்கிற மாதிரி 2 பேரும் குடினாங்களா. அப்போ ஹீரோயின் டக்குன்னு போய் ஒரு கிஸ் கொடுத்துட்றாங்களா. அப்போ ஹீரோ கிஸ் பண்ணலான்னு வராரு. உடனே அவங்க அப்பா வந்துடுறாரு. எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. இதை வர அப்படி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு இந்த ஃபோனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அந்த பக்கம் வராங்களா. அவங்க அப்பா ஏதோ சொல்லிகிட்டே இருக்காரு, அதெல்லாம் காதில் வாங்கல. ஹீரோயினையே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோயை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் வந்துட்டு அங்கே டர்ட்டில் இருக்குது போல், அந்த டர்ட்டிலுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு மெசேஜ் வருது, நீ வெளியில் வா அப்படி சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினும் போயிட்டு பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறாங்களா. உனக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. காரை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து அப்படியே பலூன்ஸாக பறக்குது. அவர் ஹார்ட் அப்படியே பறக்க விடுற மாதிரி பலூன்ஸாக பறக்க விட்டுருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. சின்ன வயசில் அவங்க அண்ணா கிட்ட கேட்டிருப்பாங்க, இது போல் இந்த ஹாட் ஹேர் பலூனில் என்னை கூட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை தான் இப்போ வந்துட்டு இவங்களுக்காக திருப்பி செய்கிறாரு. அப்போ ஹீரோயினும் அவங்க மனசில் நினைக்கிறாங்க, இந்த விதின்றது நம்மளை சும்மா விடாது, நம்மளுக்கானவங்க நம்மளோட சோல்மேட்டை எப்படி இருந்தாலும் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் வேறு வழியில் ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சேர்க்கும். அப்படி தான் நீ என்கிட்ட வந்து சேர்ந்துருக்க, இனிமேட்டு நீயும் நானும் என்றைக்குமே பிரிய மாட்டோம் அப்படின்ட்டு ஹீரோயினும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இந்த பாயிண்ட் வரைக்குமே ஹீரோயின் 2 பேருமே அவங்க லவ்வை வந்து டேரெக்டாக சொல்லிக்கவே இல்லை. வெறும் ஐ கான்டாக்ட், அவங்களோட ரொமான்ஸ், அவங்க கெமிஸ்ட்ரி வச்சுட்டே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு போனஸ் கிளிப். நியூ இயர்க்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஒரு நைட்டு. அப்போ வந்துட்டு ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை படுக்க வச்சுருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அது உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்லியிருப்பாரு, எனக்கு நீ என்ன கிஃப்ட் கொடுத்தாலும் உன்கிட்ட வரதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போவே வந்து ஹீரோக்கு அவரோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். எப்படின்னா ஹீரோயினோட லிப்ஸை தொட்டு பார்த்துட்டு அப்படியே போய் ஒரு கிஸ் பண்ணியிருப்பார் ஹீரோயினுக்கு தெரியாமல். ஸோ ஹீரோக்கும் ரொம்ப நாளாகவே ஹீரோயின் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றது நமக்கு இப்போ காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன ட்விஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.